காவியா பாத்து. பாத்து பாத்து பொறுமையா சாப்பிடு. இந்த தண்ணி குடி. குடிமா. என்ன அப்படி பாக்குற? சாப்பிடு. வா வாங்க. ஏ ராணி, சவாரிக்கு போகாம எங்களை காலேஜுக்கு கூட்டிட்டு வந்து விடுறதுதான் உன் வேலையா? நாங்களே வரமாட்டோமா? ஏய், நான் தான் ராணி கிட்ட இன்னைக்கு நம்ம ஒன்னா போலன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஏன்னா இத்தனை நாள் நான் மட்டும் தானே படிக்க வந்தேன். இன்னைக்கு நீயும் படிக்க வரல. ராணி கூட இருக்க வேணாமா? அதனாலதான். இப்படி ஏதாச்சும் சொல்லி அவ சவாரியே கெடுத்துரு. ரேவதியே சொல்லலனாலும் நான் தான் உங்க 2 பேரையும் இன்னைக்கு காலேஜ்ல டிராப் பண்ணிருப்பேன். எத்தனை நாள் நீ காலேஜ் போகணும்னு ஆசைப்பட்டிருக்க, அது நடக்கலையேன்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப. உன் பக்கத்திலே இருந்து நீ படுற எல்லா கஷ்டத்தையும் நான் பாத்திருக்கேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நான் இல்லாம இருந்தா எப்படி? ஏய், இனிமே உன் லைஃப்ல எல்லாமே நல்லதா தான் நடக்கும் பாரு. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி, இப்ப நீ காலேஜ்ல சேர்ந்த விஷயம் தீபக் அம்மாக்கு தெரியுமா? அவங்க எதுவும் சொல்லல? வீட்டு சூழல் வேற மாதிரி இருக்கு. அதனால நான் காலேஜ் போற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஏன், என்ன ஆச்சு? அந்த தாராக்கு ஆனந்த்னு ஒரு தம்பி இருக்கான். அவன் ஜோதி கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிருக்கான். இவ லவ்வ சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி உதாசனப்படுத்திருக்கான். அதை தாங்கிக்க முடியாம ஜோதி சூசைட் வரைக்கும் போயிட்டா. என்னடி சொல்ற? ஆமாடி, அதனால வீட்ல நிறைய பிரச்சனை. ஹே, அந்த பையன் பேர் என்ன சொன்ன காவியா? ஆனந்த். ஒருவேளை நம்ம ஆனந்த சொல்றாங்களோ? இந்த பணக்கார பசங்களுக்குலாம் வர வேலையே இல்ல காவியா. இவனுங்க பொண்ணுங்களோட இஷ்டத்துக்கு பழகிட்டு செட் ஆகல இல்ல போர் அடிச்சிருச்சுன்னா வேற பொண்ணை தேடி போயிடுறானுங்க. இவனுங்கள மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இல்ல ராணி, நீ சொல்ற மாதிரி இது விளையாட்டா நடந்த விஷயம் இல்ல. தீபக் குடும்பத்தை பழி வாங்கணும்னே தாரா வேணும்னு ஆனந்த வச்சு ஜோதிய லவ் பண்ண சொல்லி ஏமாத்தின மாதிரி தோணுது. தீபக் கிட்டயும் சொல்லிருக்கேன் இத பத்தி.